ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போட்டுட்டு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கோம். சிக்கன்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், காரத்தூள், சிக்கன் மசாலாத்தூள் போட்டு உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டோன்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சுட்டு சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மரவள்ளிக்கிழங்கு இருந்ததா, சரி அதை போட்டு வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நெத்திலி மீன் கழுவி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நெத்திலி மீனுக்கு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு பொரிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு போட்டு பொரிச்சிட்டு இருந்தேன். நெத்திலி மீன் பொரிச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக ரசம் வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு மீனெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வானலில் சிக்கன் பரட்டிட்டு இருந்தேன். நல்லா அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு அப்படியே சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்த கறி அதில் போட்டு அதை அப்படியே சிம்மிலே நல்லா வெந்துட்டு இருக்கோம். அந்த கேப்பில் போய்ட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலான்ட்டு பூண்டு, மிளகு, சீரகம் அம்மியில் வச்சு அரைச்சி தட்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த அம்மியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கழுவி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் அப்படியே சேர்த்துட்டேன். ரசத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டிட்டு இதிலே போட்டு நல்லா கசக்கி அதுக்கப்புறம் நம்ம புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதிலே போட்டு கரைச்சிடுவோம். தாளிப்பில் கடுகுலேருந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டு அப்படியே தாளிச்சிட்டு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல், தக்காளி, பூண்டு, மிளகெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படி கூட சேர்த்து அப்படியே ஒரு கொதி வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். அதுக்குள்ளே சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனை சிம்மிலே வச்சுருந்தா அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், ரசம், நெத்திலி மீன் வறுவல், அவிச்ச முட்டை, மரவள்ளிக்கிழங்கு போட்ட சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்றதையும் சொல்லுங்கள். நாங்கள் நான், என் பொண்ணு, எங்கள் மருமகன் உட்காந்து அப்படியே கும்பலாக குடும்பத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.